தமிழ் சினிமாவில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களுக்கு இசையமைத்து ஒரு இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் சில திரைப்படங்களில் நடித்து ஒரு நடிகராகவும் சிறந்து விளங்கிய பிரபல இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனின் மருமகள் தான் நடிகை சுலக்ஷனா என்பது பலருக்கும் தெரியாது. நடிகை சுலக்ஷனா இயக்குனர் கே. பாக்யராஜின் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்தின் மூலம் தனது 14 வயதில் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகியாக அறிமுகமாகி தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் பல மொழிகளில் ஒரு கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் இதுவரை 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அசத்தி இருக்கிறார். சுலக்ஷனாவை பொறுத்தவரை ஸ்ரீதேவி என்ற இயற்பெயருடன் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவர். துலாபாரம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின் ஒரு கதாநாயகியாக உயர்ந்தார் சுலக்ஷனா. ஒரு முன்னணி நடிகையாக இருந்தபோதே பிரபல இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனின் மூத்த மகனான இயக்குனர் கோபிகிருஷ்ணனை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். 2 குழந்தைகள் பிறந்த பின் 2 வருடத்தில் அவரை விவாகரத்தும் செய்தார். தற்போது 60 வயதை கடந்த சுலக்ஷனா வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்னத்திரையிலும் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார். நம்மில் பல பேருக்கு இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தரை தெரியும். அவருடைய மருமகள் தான் பிரபல குணச்சித்திர நடிகை கீதா கைலாசம் என்பது பலருக்கும் தெரியாது. தமிழ் சினிமாவில் 80க்கும் அதிகமான திரைப்படங்களை இயக்கியிருக்கும் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். கே. பாலச்சந்தரின் மகள் புஷ்பா கந்தசாமி தமிழ் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராக வலம் வந்த சூழ்நிலையில் அவருடைய 2 மகன்களில் ஒருவரான பிரசன்னா ஆடிட்டராக இருந்தார். மேலும் அவருடைய இன்னொரு மகன் பாலா கைலாசம் தனது தந்தையைப் போலவே ஒரு டாக்குமெண்டரி பிலிம் டைரக்டராக வலம் வந்தார். மேலும் பாலா கைலாசத்தின் மனைவி கீதா கைலாசம் சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு குணச்சித்திர நடிகையாக அறிமுகமாகி பின் மாமன்னன், லப்பர் பந்து, ராயன், அமரன், மாமன், இட்லி கடை, அங்கம்மாள், கடைசியாக மயிலா என தமிழ் சினிமாவில் கடந்த 4 வருடங்களில் 25க்கும் அதிகமான திரைப்படங்களில் ஒரு குணச்சித்திர நடிகையாக நடித்து அசத்தி வருகிறார் கே. பாலச்சந்தரின் மருமகள் கீதா கைலாசம். வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் ஏற்கனவே சின்னத்திரையில் பல நாடகங்களை தயாரித்திருக்கும் கீதா கைலாசம் தற்போது சின்னத்திரையில் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகிறார். சுஜா வர்ணி ஒரு நடிகையாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். 2002ஆம் ஆண்டு +2 என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகையாக அறிமுகமானவர். அதன் பின் தமிழ் சினிமாவில் நிறைய சிறு பட்ஜெட் திரைப்படங்களில் துணை கதாநாயகியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்திருந்தார். 2017ஆம் ஆண்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராகவும் கலந்து கொண்டார். இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான சிவாஜி தேவை 13 ஆண்டுகள் காதலித்து கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். சுஜா வர்ணியின் தாயார் தனது 8 வயதிலேயே பெற்றோரை இழந்து ஒரு அனாதையாக ஆறுமுகம் என்பவரால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டிருக்கிறார். சுஜாவர்ணியின் தாயாரை படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார் ஆறுமுகம். ஆனால் திருமணத்திற்கு பின் 3 பெண் பிள்ளைகள் பிறந்தவுடன் சுஜாவர்ணியின் தந்தை இவர்களை விட்டு செல்ல ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து வளர்ந்தவர் ஒரு கட்டத்தில் சினிமா மீது இருந்த ஆர்வம் காரணமாக +2 என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமாக பின் நாட்களில் சுஜாவர்ணி சொந்தமாக வீடு கட்டி தனது குடும்பத்தை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்தாராம்.